பிரைஸ் தி லார்ட். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக கர்த்தருடைய கிருபை பெருகின நாளாக இருப்பதாக. இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், உங்களது ஐடி கார்டை அணிந்து விட்டீர்களா, உங்கள் அடையாள அட்டையை அணிந்து கொண்டீர்களா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனியில், ஆர்கனைசேஷனில், ஸ்தாபனங்களில் தங்களிடம் வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயிகளுக்கு, உழைப்பாளிகளுக்கு, அதாவது தொழிலாளிகளுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுப்பாங்க. அதில் அவங்க பேர் இருக்கும். இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி தான் அவங்க கம்பெனிக்குள்ளே உள்ளே போகிறது, வெளியே வரதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு இந்த அடையாள அட்டை தான் ஆக்சஸ் கார்டு. அதாவது அந்த கார்டை அவங்க வச்சா தான் இந்த டோரை திறக்கும், அவங்க உள்ளே போக முடியும். அதே போல் செக்யூரிட்டி கார்டு ஐடி கார்டு இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுவார். ஸோ இப்படி அடையாள அட்டை அவங்க கம்பெனியுடைய கதவை திறப்பதற்காக, அவங்க உள்ளே போய் சம்பாதிப்பதற்காக, வேலை செய்து சம்பளம் வாங்குவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு அடையாள அட்டை இருக்குது. அது என்ன அடையாள அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிருபையும் சத்தியமும். கிருபையும் சத்தியமும், கிரேஸ் அண்ட் ட்ரூத், மெர்சி அண்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். இதென்ன கிருபை சத்தியம்ங்கிற அடையாள அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது மனுஷருடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்லுகிறது. பாருங்கள், எப்படி நம்ம ஐடி கார்டு எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறோமோ, இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நம்ம நாள்தோறும் நம்முடைய கழுத்திலே பூண்டு கொள்ள வேண்டும், இருதயத்தின் பலகையில் எழுதி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் கண்களில் தயவு, தேவனுடைய கண்களில் தயவு, நமக்கு நற்புத்தி உண்டாகி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த கிருபை சத்தியங்கிற அடையாள அட்டையை நாள்தோறும் நாம் அணிந்து கொண்டவர்களாக, கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்களாக, வாழ்க்கையை பயணிக்கிறவர்களாக இருக்கும்போது எல்லா நன்மையின் கதவுகள், ஆசீர்வாதத்தின் கதவுகள் நமக்கு திறந்துடும். ஆகையினால் நாள்தோறும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக கிருபை சத்தியம் என்கிற அடையாள அட்டையை நாம் அணிந்து கொள்வோம். ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த தகப்பனே, கிருபை சத்தியம் என்கிற இந்த அடையாள அட்டையை அணிந்து கொள்ள, ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, மனிதர்கள் கண்களில், தேவனுடைய கண்களில் தயை பெற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்காக நன்றி. இதை கடைபிடிக்க உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தெய்வீக சுகத்தை, ஆண்டவரே, நன்மைகளை, கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.